ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, நாங்கள் இன்னைக்கு கோயிலுக்கு போகிறோங்க. ஸோ கோயில் போகலாமா? ஹன்சி கோயில் போகலாமா? ஸோ எங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக அந்த டீல் முடிஞ்சதுனால இன்னைக்கு நம்ம வந்து கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ ஹன்சி அப்போ வந்து ஜம்முனி கிளம்பியாச்சு கோயிலுக்கு. ஹன்சி நம்ம எங்கே போகிறோம்? நம்ம கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போகலாமா? ஸோ ஹன்சியா பாப்பா வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்கள எழுப்பி குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்புறோங்க. அடுத்து நம்ம ஸோ வாங்க நம்ம வந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலாம். ஓகே, டன் டன் சொல்லுமா, டன். யாரோ என் நெஞ்சை திண்ணியது, ஒரு விரலாலே தூங்கும் என் உயிரை துண்ணியது. யாரோ என் கனவில் பேசியது, இரு விழியாலே வாசம் வரும் பூக்கள் வீசியது. தூரத்தில் நீ வந்தால் என் நெஞ்சில் பூகம்பம், மேகங்கள் இல்லாமல் மழைச்சாரல் ஆரம்பம். முதலும் ஒரு முடிவும் என் வாழ்வில் நீதானே. நிலவாக உன்னை வானில் பார்த்தேன், அலையாக உன்னை கடலில் பார்த்தேன், சிலையாக கருங்கல்லில் கூட உன்னை பார்த்தேனே. பகவான் ஒளிமுகம் காண அங்கு கற்பக தருவின் நெற்றியில் மலரும். சூரிய பகவான் ஒளிமுகம் காண அங்கு கற்பக தருவின் நெற்றியில் மலரும். இருளை விலக்கி உலகை எழுப்பும் ஞாயிறு அங்கே குடியிருப்பான். அவன் ஆனை முகத்தனின் அடியவர் மனத்தில் ஒளியாய் வந்து கொலுவிருப்பான். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் திங்கள் பகவான் திருமுகம் காண அங்கு கற்பக பெருமான் தொப்புள் குழியில். திங்கள் பகவான் திருமுகம் காண அங்கு கற்பக பெருமான் தொப்புள் குழியில். பார்க்கடல் பிறந்த சந்திர பகவான் கணபதி வயிற்றில் நிறைந்திருப்பான். எங்கள் கற்பகத்தானை கண்டவர் தமக்கு தீரா பிணிகளை தீர்த்து வைப்பான். தமக்கு தீரா